அதிமுகவுடன் கூட்டணி அமைப்பது குறித்து பாஜகவின் தேசிய தலைமைதான் முடிவு செய்யும் என வானதி சீனிவாசன் விளக்கம். அதிமுக பாஜக இடையே கூட்டணி அமைந்தால் மகிழ்ச்சி என முன்னாள் அமைச்சர் நத்தம் விஸ்வநாதன் கருத்து. அடுத்த ஆண்டு மார்ச் மாதத்திற்குள் கலைஞர் கனவு இல்ல திட்டத்தில் 2 லட்சம் வீடுகள் கட்டப்படும் என அமைச்சர் ஐ. பெரியசாமி தகவல். எண்ணெய் நிறுவனங்களின் புதிய ஒப்பந்த விதிகளுக்கு எதிர்ப்பு. எரிவாயு சுமையுந்து உரிமையாளர்கள் நாளை முதல் வேலை நிறுத்தம். தூத்துக்குடியில் போக்குவரத்து விதிமுறைகளை மீறியதாக கடந்த 3 மாதங்களில் 13,000 பேர் மீது வழக்கு. காவல்துறை தகவல். புதுச்சேரி பொதுப்பணித்துறையில் பணி நீக்கம் செய்யப்பட்ட ஊழியர்கள் பாடையில் படுத்தபடி சட்டப்பேரவை நோக்கி ஊர்வலம். நடிகர் விஜயின் தமிழக வெற்றிக் கழகத்தில் பணம் வாங்கிக் கொண்டு பொறுப்பு வழங்கப்படுவதாக விழுப்புரம் மாவட்ட நிர்வாகிகள் பரபரப்பு புகார். சென்னையில் மாரடைப்பால் காலமான நடிகர் மனோஜின் உடலுக்கு அரசியல் தலைவர்கள், திரையுலக நட்சத்திரங்கள் மரியாதை. நெடுஞ்சாலைக்காக கையகப்படுத்தப்பட்ட நிலங்களுக்கு இழப்பீடு கோரி திருவள்ளூர் ஆட்சியர் அலுவலகத்தை முற்றுகையிட்ட விவசாயிகள் கைது. மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியை ஒட்டிய மாவட்டங்களில் நாளை மிதமான மழைக்கு வாய்ப்பு. சென்னை வானிலை ஆய்வு நடுவம் தகவல்.